அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சார பயணத்தை தமிழகம் முழுவதும் மேற்கொண்டு வருகிறார். அதனையடுத்து நேற்று மாலை 4 மணி அளவில் ராஜபாளையம் பழைய பஸ் ஸ்டாண்ட் காமராஜர் சிலை அருகில் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அப்போது பிரச்சாரத்தில் திமுக தலைமையில் அங்கம் வகிக்கின்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் பாஜகவிற்கும் உங்களுக்கும் என்ன கொள்கை என்று கேட்கிறார்கள். கேரளாவில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஒரே கொள்கையாக இருக்கிறதா? மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி கம்யூனிஸ்ட் கட்சி ஒரே கொள்கையுடன் கூட்டணியா? இதையெல்லாம் வைத்துக் கொண்டு வேண்டுமென்றே திட்டமிட்டு அதிமுகவை அவதூறாக விமர்சித்தால் எங்கள் கட்சியின் நிர்வாகிகள் ராஜேந்திர பாலாஜி போன்ற அற்புதமாக பேசக்கூடியவர்கள் உங்களுக்கு பதில் கொடுப்பார்கள். கொள்கை வைத்துள்ள காரணத்தினால்தான் எங்கள் கட்சியை அசைக்க முடியவில்லை. கொள்கை வேறு, கூட்டணி வேறு, இதுதான் அதிமுகவின் நிலைப்பாடு என்று அவர் ஆவேசமாக பேசினார். ஆனால் இவரின் பேச்சு மக்களை ஆவேசப்படுத்தாமல் சிரிப்பலையை உண்டாக்கியது. அரசியல் கட்சியில் உள்ள ஒருவர் யார் யாருடன் கூட்டணி என்று கூட தெரியாமல் இப்படி சீரியஸான காமெடியாக பேசியதுதான் இதற்கு காரணம். கேரளாவில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட், மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி கம்யூனிஸ்ட் எதிரெதிர் கட்சிகளாக உள்ளன. இவர்கள் கூட்டணி அமைத்ததே இல்லை என்பதும் ஒரு உண்மை. இதை கூட தெரியாமல் கட்சி நடத்தி வருகிறீர்களே என்று தொண்டர்களே புலம்பும் நிலைமை அதிமுகவில் ஏற்பட்டது.